ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கருப்பு திரைப்படம் குறித்து யாருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ப அதிர்ச்சியான தகவலை இயக்குனரும் நடிகருமான கருப்பு திரைப்படத்தோட இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி இவங்க பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத முழுமையாக வீடியோ கிளிப்பே டீலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் தேதியும் அது மட்டும் இல்லாம ஏகேசார் நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படத்தோட வசூல கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா முறியடிச்சிருக்குது. அதற்கான வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. குறிப்பாக கருப்பு திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் தேதி குறித்து ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே நீங்க யார் ஃபேன் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியும். தியேட்டர்களில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆர்ஜே பாலாஜி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருப்பு திரைப்படத்தில் இதற்கு முன்னாடி விஜய் சார் நடிக்க வேண்டிய ஒரு படமாக தான் இருந்தது. ஸோ அவருக்காக தான் கருப்பு திரைப்படத்தோட கதையை நான் எழுதினேன். கருப்பு திரைப்படம் தான் விஜய் சாரோட கடைசி திரைப்படமாக இருந்திருக்க வேண்டியது. விஜய் சாரை சந்தித்து 2 முறை படம் பற்றி பேசினேன். ஆனால் சில காரணங்களால அவரால் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. விஜய் சார் சொன்ன காரணங்கள் சரியானதாகவே இருந்தது. அதனால விஜய் சார்கிட்ட நான் உங்களோட முடிவை முழுமையாக மதிக்கிறேன், மிக்க நன்றி அப்படின்னு விஜய் சார்கிட்ட ஆர்ஜே பாலாஜி இவங்க சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. விஜய் சார் மட்டும் அரசியலுக்கு வரல அப்படின்னா கருப்பு திரைப்படத்துல விஜய் சார் தான் நடிச்சிருப்பாரு. அரசியலுக்கு வந்த காரணத்தினால இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க முடியாத ஒரு சூழல் பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குது. அதுவும் விஜய் சாரோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படமாக வந்திருக்குது. அரசியல் படமாக தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு விஜய் சாரும் நினைத்திருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால் கூட கருப்பு திரைப்படத்தை நிராகரித்திருக்கலாம் விஜய் சார். ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, கருப்பு திரைப்படத்துல சூர்யா சாருக்கு பதிலாக விஜய் சார் நடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமா இல்ல அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.